அனைவருக்கும் வணக்கம். நான் குருகுல வித்யா கேந்திராவினுடைய அமைப்பாளர் அபூபக்கர் சித்திக் பேசுகிறேன். குருகுல வித்யா கேந்திராவில் பல வகையான பாரம்பரிய மருத்துவங்களை சார்ந்த பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் ஒரு மாத கால அளவுள்ள ஒரு எளிமையான பாடத்திட்டமாகிய மரக்கறிகளும் மருத்துவமும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் தமிழில் காய்கறிகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மரக்கறிகளும் அதனுடைய மருத்துவமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இயற்கை தான் நமக்கு நம்மையும் வளர்த்துகிறது, நம்மை சார்ந்த சமூகத்தில் காணுகின்ற பிற உயிரினங்களையும் வளர்த்துகிறது. அந்த இயற்கை நமக்கு உயிராற்றலையும் உடலாற்றலையும் தருவதற்கு தன்னுடைய பாகங்களை தந்து அருளுகிறது. அது வேர்களாக இருந்தாலும் சரி, கனிகளாக இருந்தாலும் சரி, பிற பாகங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுதான், அந்த இயற்கை தான் நமக்கு தந்து அருளணும். நம்முடைய உயிராற்றல் உடல் வளம் பெறும் வேண்டுமென்றால் அந்த இயற்கை தான் நமக்கு தந்து அருளணும். அதில் ஒரு பிரத்யேகமான ஒரு பாகம்தான் காய்கறி, அதாவது மரக்கறி என்று சொல்வது. ஒட்டுமொத்த அந்த மரத்தினுடைய டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதனுடைய சத்துவம் நிறைந்த ஒரு பாகம்னு சொல்லுவாங்க. அதுதான் மரக்கறிகள் அப்படிங்கிற பெயர் கொண்டது. இந்த மரக்கறிகள் மரத்தினுடைய ஏகதேச எல்லா சத்துவங்களையும் உள்ளடக்கி காணப்படும். இந்த மரக்கறிகளே என்னதான் அசைவம் நிறைந்த சமூகமாக இருந்தாலும் இந்த மரக்கறிகளே மனிதனுக்கு பூரண எல்லா சத்துவத்தையும் தரவல்லது. இதை பற்றிய ஒரு முழு விளக்கம் சார்ந்த பாடமாக ஒரு மாதம் மட்டும்தான், ஒரு 50 வகையான பாரம்பரிய மரக்கறிகளை சார்ந்த நம்ம ஒரு பாடத்திட்டத்தை பார்க்க உள்ளோம். ரொம்ப எளிமையான முறையில் எல்லோரும் பயிலக்கூடிய வகையில் தான் இந்த பாடங்கள் அமையும். வாரத்திற்கு 3 நாட்களாக இந்த பாடங்கள் வரும். உங்களுக்கு ஒரு 50 வகையான பாரம்பரிய மரக்கறிகள் முகாந்திரம் உங்களுடைய உடலை பேணி பாதுகாக்க இயலும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.